பிடிக்கல. என் பேத்திய பறிச்சுக்கிட்டதும் இல்லாம இப்படி ஒரு கன்றாவி என்ன பார்க்க வச்சுட்டானே. என் காலத்துக்கு அப்புறம் இந்த பச்சை பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்க பாட்டி. வாடா கண்ணா, உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன். நான் வர மாட்டேன். எங்க அப்பா திட்டுவார். என்ன விட்டுடுங்களேன். பாட்டி, என்ன பாட்டி இவன் இப்படி பயந்து நடுங்கிறான்? இப்படியே இருந்தா என்னோட எதிர்காலம் என்ன ஆகிறது? இதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன். காலத்தினாலேயே உன் கவலைகளை போக்க முடியலைங்கிற போது என்னுடைய அறிவுரைகளோ ஆறுதலான வார்த்தைகளோ உன் மனசை மாற்ற முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டாக்டர் நீ வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கலாம், குணப்படுத்தலாம். விதிக்கு உன்னால மருந்து கொடுக்கவே முடியாது. அதன் விளைவுகளை அனுபவிச்சு தாண்ட ஆகணும். ராஜா, ஈருடல் ஓர் உயிர்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனியே, அதை பொய்யாக்கிட்டு நான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாத்தியா, நீ எங்கடா வாழ்ந்துகிட்டு இருக்க? உயிரட்ட உன்னுடைய உடல் தாண்டா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யூகிச்சு தெரிஞ்சுக்க முடியாத மனுஷனுக்கு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுற பலவீனத்தை மட்டும் கடவுள் ஏண்டா கொடுத்தாரு? அதுவும் இல்லைன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதையே மறந்துருவோம். மனிதன் தன்னை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளே மனிதன் நெஞ்சில சூடு போடலாமா? புண்ணுக்கு மருந்து போடுறவனால அதனுடைய எரிச்சலை உணர முடியாது. அனுபவிக்கிறவனுக்கு தாண்டா அந்த வேதனை தெரியும். உன்னுடைய கவலைகளையும் கட்டத்தையும் என்னை விட வேற யாராலையும் சரியா புரிஞ்சுக்க முடியாதுடா. கவலைகளை நாம தாண்டா விழுங்கி ஜீரணிக்கணும். இல்லைன்னா கவலைகள் நம்ம விழுங்கிடும். நீ தத்துவம் பேசுற. வாழ்க்கையே தத்துவங்களால வரையறுக்கப்பட்டதுதான்டா. ஹியூமன் லைஃப் இஸ் டிசைன் பை எத்திக்ஸ். வெறும் உணர்ச்சிகளாலும் கற்பனையாலும் நிரப்பப்பட்டதில்லை. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன்டா. ரவி, துடுப்ப இழந்துட்டோங்கிறதுக்காக படக கரை சேர்க்கிற முயற்சியை கைவிட்டுறாதடா. தண்ணியில தாண்டா படகு போகணும். படகுக்குள்ள தண்ணி போக கூடாது. என் வாழ்க்கை படகு கிட்டத்தட்ட மூழ்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நான் கரை சேர்க்க முடியும்? மனசுல தெம்பு இருந்தா எதையும் சாதிக்க முடியும். கடந்த காலத்தை ஒரு கனவு நினைச்சு மறந்துரு. இடையில முடிச்சிருக்குங்கிறதுக்காக அருந்து போன கயிறை இணைக்காம இருக்கிறது சரியில்லை. நீ அருந்து போனதா நினைக்கிற உடைய வாழ்க்கைய மறுபடியும் இணைக்க வந்த புது உறவு தாண்டா கண்ண. அது புது உறவு இல்லடா, உள்ள ரூபத்திலேயே வாழ்க்கையை அழிக்க வந்த யமன். ரவி, இயற்கையோட விளையாட்டுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்து மேல பழி போறது சரியில்லடா. டேய், நீ ஒரு டாக்டர் மறந்துட்டு ஒரு பெண்ணுடைய கணவங்கிற ஸ்தானத்திலிருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. உன்னுடைய மனைவி பிரசவ வேதனையால துடிச்சிட்டு இருக்கா. சிசேரியன் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நேரம். குழந்தையை காப்பாத்தினா தாய் இறந்துருவா, தாயை காப்பாத்தினா குழந்தை இறந்துடுங்கிற நிலைமை. இந்த நிலைமையில நீ யாரை காப்பாத்தணும்னு நினைப்ப? எனக்கு தெரியும். கணவன்கிற முறையில உன்னுடைய அன்பு மனைவியைத்தான் காப்பாத்தணும்னு நினைப்ப. ஆனா அந்த தாயை கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. அதுதான்டா தாய் உள்ளம். 10 மாசம் ஒரு கருவை தன் உயிர் கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்த அருமை அவளுக்கு தாண்டா தெரியும். அந்த அருமை உனக்கு புரியல. அதனாலதான் உன் குழந்தைய நீ வெறுக்கிற. எட்டிக்காய சாப்பிட்டவனுக்கு பலாச்சொல கூட கசக்குண்டா. இந்த அன்பு சுவையை உன்னால உணரவே முடியாது. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என்ன குழப்பாதரா. உன் குழப்பம் தீரணும், உன் குழந்தையோட வாழ்வு வளமா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. என்னை பொறுத்தவரையில ரெண்டுமே நடக்காது. நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உன் குழந்தையை என் கூட கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. நிரந்தரமா நீ அவனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவன் என் கண் முன்னால வராம இருந்தாலே எனக்கு நிம்மதி. உனக்கு நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா நிச்சயமா அதுதான் குழந்தைக்கு நிம்மதி. நான் வரேன். காலப்போக்குல அன்பு நிழலுக்காக நீ ஏங்கி தவிக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப சொல்லி அனுப்பு, நான் குழந்தையோட வரேன். சொல்றா டாடி வந்தாச்சு. வாங்க வாங்க.
ஐயா டாடி ஆ? இந்த புது ஃப்ரெண்ட் யாரு? இவன் என் ஃப்ரெண்டோட சன். இனிமே உனக்கும் ஃப்ரெண்டு. Really? யா Come on man, come on. உமா, இவங்க அப்பனுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்? ஏன்னா அவன் ஒரு ஃபூல். பூலா? ம். உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? எஸ் சார். பாத்தியா, என்னையே காலம் வரேனியா? சார் உங்களை மட்டும் இல்ல உண்மையே வர்றாளா? உங்க அப்பனையும் வருவா. உமா, இனிமே உன் ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்க போறான். That's good. என் பேரு உமா. உன் பேரு? கண்ணன். ஓ, கண்ணன். ஸ்வீட் நேம். ஆமா, ஏன் உம்மன் இருக்கு? வா உள்ள போகலாம். நான் உனக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், டாய்ஸ் எல்லாம் கொடுக்கிறேன். Come on. போடா கண்ணா. carry on, go ahead, go ahead. டாடி, என்னம்மா? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு டிவிக்கு. என்ன சார் இது குழந்தைகளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து படிப்பே நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையா? நாயர், எந்த முதலாளி மோட்டார் பைக்ல பொட்டி எல்லாம் இருக்கும், எடுத்து வாங்க. சரி மேனேஜர், கண்ணன் தாயில்லா குழந்தை, இந்த வீட்டுல அவனுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த எஸ்டேட் கணக்கெல்லாம் நீங்க பாருங்க. உன் பேர்ல அந்த நம்பிக்கை இருக்கு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு நல்ல அப்பா நீங்க இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் குளிச்சே முடிச்சிருவாரு. முடிக்கட்டுமாடா? அவ்வளவு உருகுறுப்பா இருக்கிறாரு. அதுக்கு என்ன இப்போ? டேய், உன் வேலை என்னாச்சு? அப்பா என்னோட அப்பா அப்பா அப்பான்னு இதே பிடிச்சு இழுத்து விட்டு அறிவை கட்டவன. ஏன்டா டேய், அந்த மெக்கானிக் கந்தசாமி கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன், அங்க போனியா? என்னடா? அப்பா அது மெக்கானிக் செட். அங்க வேலைக்கு சேர்ந்தா ஜாக்கி வச்சு வண்டியை தூக்கணும். கீழே படுத்து நட்டா கழட்டும் போது ஜாக்கி நழுவி வண்டி என் கழுத்துல விழுந்துருச்சுன்னா அது வாங்கண்டா. அந்த சோப்பு கம்பெனி சோமசுந்தரம் உன்னை வா வான்னு கெஞ்சிறான். அங்கேயாவது போறதானடா? அது சோப்பு கம்பெனி. அங்க போய் வழுக்கி விட்டு விழுந்துட்டேன்னா அறிவு கிட்டவன நீ கற்பனை பண்ணியே உன் ஆயுள் பூரா கழிஞ்சிட போகுது. சரி சரி துட்டு கொடு. எதுக்கு? நான் வேலை தேடி போனோம். இதே உன் வேலையா போச்சு. இந்தா 5 ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ. போயிட்டு சீக்கிரமா சாப்பாட்டுக்கு வா வா வந்துருவேன். வராதடா. அப்ப நான் எங்க சாப்பிடுறது? இது கொண்டு ரோசத்துக்கு கோ 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 கோ. இந்தா, இது பொம்மை எல்லாம் உனக்குதான். இந்தா சாக்லேட், பிஸ்கட். ஏன் உம்முன்னு இருக்க? சிச்சி, இப்படியெல்லாம் இருக்க கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், கலகலப்பா இருக்கணும். குட். ஏதாவது பேசேன். உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டாங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க. சித்தியா? ரொம்ப நல்ல சித்தி, தங்கமான சித்தி. வா பார்க்கலாம். அதோ அதான் அவுட்டர்ஸ். அங்கதான் சித்தி இருக்காங்க. சித்தி சித்தி. அடடே உமா டார்லிங். என்ன விடுங்க சித்தி. விட மாட்டேன் சித்தி. நான் யாரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. யார் அது? என் புதிய ஃப்ரெண்ட். பேரே கண்ணன். கண்ணா, இவங்க தான் நான் சொன்ன சித்தி. சித்தி, கண்ணன் பாவம் சித்தி. இவனுக்கு அம்மா இல்லையா? இவங்க அப்பாவுக்கு இவனை கண்டாலே பிடிக்காதான். அட பாவமே. ஏமா கண்ணா, உங்க அப்பாவுக்கு உன்னை கண்டா பிடிக்காதா? உனக்கு அவர் மேல ஆசை தானே? எனக்கு அவரை பார்த்தாலே பயம். பயமா? ஏண்டா ராஜா? தூக்கிறியா பீடையா சனியா? என்னாலதான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். என்ன கண்டாலே எங்க அப்பா திட்டுவாரு. அதனாலதான் எனக்கு அவரை பார்த்தாலே பயம். எங்க அம்மா இருந்தா என்ன இப்படி திட்டுவாங்களா? ஏன் சித்தி, நான் தூக்கிறியா வீடையா சனியனா? இல்லடா கண்ணா, இல்லம்மா. அழக்கூடாது. சித்தி இருக்கல, அழக்கூடாதுமா. நல்ல பையன்ல, அழக்கூடாது. அழாத கண்ணா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இருக்க இல்ல? ஐயோ, என்னது? ஏமா இவனை அழ வச்சுங்க?
முதலாளி பார்த்தா எட்டு வாரம்மா. இந்த பிள்ளைய கண்டா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதாமே, ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமா தெரியும்? பெரியவங்களா இருந்தா யாராவது ஒருத்தரை வெறுத்து தான் தீரணும் போல் இருக்கு. இப்போ நம்ம முதலாளிய பார்த்தா நல்லவரா தான் இருக்காரு. ஆனா பெண்களை கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. கிட்டத்துல போனா லொல்லுன்னு சீறி சீறி பாயிறாரு. ஏன் சார் இப்படி அப்படின்னு அவரை போய் நாம காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி, இப்ப ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நீ புறப்படல? ஆமா சித்தப்பா. சீக்கிரம் பாப்பா அறப்படு. கண்ணா, இனிமே நீ அழும்போது கண்ணீர் விடாம அழணும். என்ன கண்ணா, நீ இனிமே அழவே கூடாதுமா. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? இங்கதான் வரேன். ரெண்டு பேரையும் இப்ப பிடிக்க போறேன். இப்போ ரெண்டு பேரும்